ஆண்டிப்பட்டி அருகே நாளிமலை வனப்பகுதியில் வேகமாக பற்றி எரிந்து வந்த காட்டுத் தீயை 6 மணி நேரத்திற்கு மேலாக போராடி வனத்துறையினர் கட்டுப்படுத்தினர். மலைப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்களான மலைவேம்பு, தோதக்கத்தி, தேக்கு மற்றும் மூலிகை செடிகள் தீயில் எரிந்து சேதமாகின. தீ விபத்தால் வனப்பகுதியிலிருந்து கரடி, நரி, ஓநாய், மான் உள்ளிட்டவை வேறு பகுதிக்கு சென்றுவிட்டன. காட்டுத்தீ ஏற்பட காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்டம் ஹோசூரில் திரௌபதி அம்மன் பூங்கரக பல்லக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 40க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் கிராம தேவதைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. காளியாட்டம், கரகாட்டம், செண்டை மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்ற விழாவில் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட 3 மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். 3 மாநில மக்களும் மகிழும் வகையில் 3 மொழிகளிலும் கலைஞர்கள் பாடல்களை பாடினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்ற மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் தர்காவின் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி பல்லக்கு உள்ளிட்ட பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்தன. இதையடுத்து சந்தனம் பூசும் வைபவத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திண்டமங்கலம் கிராமத்தில் உள்ள ஓம்கார மலைமுருகன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிபாடுகளை தொடர்ந்து பாரம்பரிய வள்ளிக்கும்மி கலை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின்பு கோயிலிலேயே உணவருந்திவிட்டு புறப்பட்டார். சென்னை குன்றத்தூர் அருகே தனியார் பேருந்து சாலை தடுப்பில் மோதியதில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற திருமண நிச்சயதார்த்த நிகழ்வில் குன்றத்தூரை அடுத்த மணிமேடு ஆகாஷ் நகரைச் சேர்ந்த பெண் வீட்டார் பங்கேற்றுவிட்டு தனியார் பேருந்தில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது சிறுகளத்தூர் சரஸ்வதி நகர் பகுதியில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் ஓமலூரில் காதல் திருமணம் செய்த ஜோடிக்கு காவல் நிலையத்திற்குள் புகுந்து பெண் வீட்டார் கொலை மிரட்டல் விடுத்தனர். 5 ஆண்டுகளாக ஒருவரை காதலித்து வந்த பிருந்தா மற்றும் ஜெயக்குமார் நேற்று திருமணம் செய்த நிலையில் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையம் வந்த பிருந்தாவின் குடும்பத்தினர் தம்பதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். உடனே அவர்கள் காவல் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பின்னர் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடியை ஜெயக்குமாரின் பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். சேலம் தலைவாசல் அருகே ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. மணி விழுந்தான் பகுதியில் வசிக்கும் அம்பிகா ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். காலையில் பணிக்கு சென்று வீடு திரும்பிய அம்பிகாவின் வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 15 சவரன் நகை திருடு போயிருந்தது. இதுகுறித்து புகார் அளித்த நிலையில் தலைவாசல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இடத்தகராறால் நடந்த கொலையில் 3 ஆயுள் தண்டனை விதித்து திண்டிவனம் கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றவாளிகள் 3க்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். 2023ஆம் ஆண்டு சின்ன நெற்குணம் கிராமத்தில் இடத்தகராறில் கூலிப்படையை ஏவி காமராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ரமேஷ், சரத்குமார், தினேஷ்குமார் ஆகியோரை குற்றவாளிகளாக அறிவித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார்.
விருதுநகரில் தனியார் பழைய இரும்பு கடையில் ரசாயன வேதிப்பொருள் கசிந்ததால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத் திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது. கலைவாணர் நகரில் தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான தனியார் பழைய இரும்பு பிளாஸ்டிக் மறுசுழற்சி கம்பெனியில் கடந்த 13ஆம் தேதி ரசாயன வேதிப்பொருள் கீழே விழுந்ததில் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிப்பை சந்தித்த மக்கள் நகராட்சி நிர்வாகம் முறையான ஆய்வு நடத்தி மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு தொடர் கண்காணிப்பும் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதலாக பாரம் ஏற்றி வந்த கர்நாடக லாரி உரிமையாளருக்கு 20,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இத்தகைய வாகனங்களை கண்டறிய பன்னாரி சோதனைச் சாவடியில் உயர் தடுப்பு கருவி அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இருந்து திருநெல்வேலிக்கு பீடி இலைகள் அடங்கிய மூட்டைகளுடன் வந்த லாரி இக்கருவியில் சிக்கியது. இதையடுத்து சாம்ராஜ் நகரைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் செல்வராஜுக்கு வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் 20,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் அருகே குடும்ப தகராறில் தாயை கொலை செய்த மகன்கள் மற்றும் தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். வாழப்பாடி அடுத்த மேட்டுடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி பொன்னுவேல் வசந்தி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த சூழலில் அடிக்கடி செல்போனில் வசந்தி பேசி வருவதை கண்டித்து பொன்னுவேல் மற்றும் மகன்கள் பேசியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் வசந்தியை மூவரும் இணைந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த வசந்தி உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்தனர். விழுப்புரம் அருகே பைக்கில் நூதன முறையில் புதுச்சேரி மாநில மதுபானங்களை கடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த பைக்கை சோதனை செய்ததில் வாகனத்தின் இருக்கைக்கு கீழே புதுச்சேரி மாநில மதுபானங்களை மறைத்து கடத்தி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து மதுபானங்களை கடத்தி வந்த சுகுமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து 120 மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய பைக்கை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். கோனேரிப்பட்டியில் நடைபெற்ற சோதனை சாவடியில் கட்டணாச்சம்படியைச் சேர்ந்த சூப்ராஜ் என்பவரிடமிருந்து 1100 கிலோகிராம் கஞ்சா, 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 20,800 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் சூப்ராஜ் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள லூப் சாலையில் தடையில்லாத போக்குவரத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லூப் சாலையின் இருபுறமும் மீனவர்கள் மீன் வியாபாரத்தில் ஈடுபடுவதால் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. லூப் சாலையில் உள்ள மீன் வியாபாரிகளுக்கு கட்டப்பட்ட மீன் கடைகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திறக்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. சாலையின் இருபுறமும் மீன் கடைகள் அல்லாமல் மற்ற உணவுப் பொருட்களை விற்கும் நபர்கள் வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றதாக தெரிவித்த நீதிபதிகள் தடையில்லா போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் இரட்டை கொலை வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பணியில் மெத்தனமாக இருந்ததாக பெரம்பூர் காவல் ஆய்வாளர் நாகவள்ளி காத்திருப்போர் பட்டியலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 14ஆம் தேதி சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சாராய வியாபாரிகள் முனுசாமி, மகன்கள் தங்கதுரை, மூவேந்தன், மருமகன் ராஜ்குமார், முனுசாமியின் மனைவி மஞ்சுளா ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் பெரம்பூர் காவல் ஆய்வாளராக உள்ள நாகவள்ளி பணியில் மெத்தனமாக இருந்ததால் காத்திருப்போர் பட்டியலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
அவருக்கு பதிலாக தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த மலைச்சாமியை பெரம்பூர் காவல் ஆய்வாளராக நியமித்து தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகா அலுவலகம் அருகில் சார் பதிவாளர் அலுவலகம் புதிதாக தொடங்கப்பட்டது. சென்னையிலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து காடையாம்பட்டியில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் புதிய அலுவலகத்தில் பணிகளை தொடங்கி வைத்தார். ஓமலூர் சார் பதிவாளர் அலுவலகம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி வருவாய் வட்டத்திற்குட்பட்ட 54 கிராமங்களை கொண்டு செயல்பட்டது. தற்போது ஓமலூர் அலுவலகத்திலிருந்து 20, மேச்சேரியில் இருந்து 4, தருமபுரி பதிவு மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து 2 என 26 கிராமங்கள் காடையாம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்துடன் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெட்டிக்கடை உரிமையாளரை தாக்கி கடையை சூறையாடிய OPS ஆதரவாளர் உட்பட 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கரம்பக்குடி அருகே சுக்கிரன் விடுதி கிராமத்தில் தேவதாஸ் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். அப்பகுதி வழியே காரில் சென்ற 5 நபர்கள் கடையில் குடிநீர் பாட்டில் வாங்கிய போது வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து தேவதாஸை தாக்கியதுடன் கடையை சூறையாடிவிட்டு தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் கடையில் இருந்த CCTV கேமராவில் பதிவான நிலையில் அதன் வீடியோ பரவியது. இந்நிலையில் தேவதாஸ் அளித்த புகாரின் பேரில் நரங்கியப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த OPS ஆதரவாளர் பரமேஸ்வரன், மதி, புதுத்தேர்வைச் சேர்ந்த சலீம் ஆகியோரை கரம்பக்குடி காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் அருகே கட்டட தொழிலாளி வெட்டி கொல்லப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அலமேலு ரங்காபுரம் அழகிரி நகர் பகுதியைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரி வேலன். இவர் அந்த பகுதியில் சாலையோரம் அமர்ந்து மது அருந்தியபோது அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். கொடைக்கானல் மூளையார் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வெளியூர்களிலிருந்து வருபவர்கள் டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு பல்வேறு இடையூறுகளை செய்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மதுபான கடை இயங்காத நேரத்திலும் கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதால் மிகவும் சிரமம் அடைவதாக பெண்கள் கூறினர். எனவே உடனடியாக மதுபான கடையை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. சம்பாதிக்கிற ஆண்கள் இருக்கிற குடும்பத்தில் அந்த சம்பாதிக்கிற பணம் 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. அந்த பணத்தை அப்படியே குடிச்சிட்டு வந்துடுறாங்க. பெண்கள் சம்பாதிக்கிற அந்த 200 ரூபா பணத்தில் தான் குடும்பமே நடத்த முடியுது. இதில் படிப்பு செலவு இருக்குது, குழந்தை வீட்டு தேவைகள் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த கடையை அந்த பண்ணக்காட்டு பகுதியில் இல்லாமல் வேறு பகுதிக்கு எங்கே அகற்றணும்னு கோரி தான் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவுக்கு 1 மாதத்தில் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை மாற்றுவாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் விநியோகிக்காத ஊராட்சி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பசுமை தாயகம் அமைப்பினர் சேலம் மாவட்டம் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நீர்முள்ளிக்குட்டை ஊராட்சியில் பொதுமக்களுக்கு கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.